அது மாதிரி நீ மக்கள்கிட்ட போ, மக்கள்கிட்ட படி, மக்கள்கிட்ட பழகு, அவன் உன்னை தலைவனாக்குவான் அப்படி இந்த அறிவுரைகளை தொடர்ந்து வலியுறுத்தியிருக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இவர் போகிற போக்கே சரியில்லை. நான் ஓப்பனாக என்ன சொன்னேன், நீ பாட்டு திரிசா வீட்டில் போய் டீ சாப்பிட்ற மாதிரி இல்லைப்பா, இது அரசியல்ப்பா. இல்லை அது யதார்த்தமாக சொன்னாங்க. ரெண்டு நட்பு நான் ஒன்று தவற சொல்லு, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, ஒரே படத்தை நடித்தாங்க, கடைசி படத்தை கூட ஒரு குத்தாட்டம் ஆடுவாங்க. அவன் இன்னும் சொல்கிறேன், அவங்கள்ட்ட போய் ஒரு குத்தாட்டம் ஆடுற பாரு, அது மாதிரி இல்லை அரசியல். அரசியல்ன்றது பல மக்களுடைய வாழ்க்கை, கனவு, உயிர் எல்லாமே அடங்கியிருக்குது. சாதாரணமாக கொண்டு விட்டாங்க. 41 பேர் இந்திய அரசியல்லையே இதுக்கு முன்னாடி இப்படி நடக்கவே இல்லை. போன வருஷம் இந்த ஆந்திரா பயலுக அப்படி செய்வாங்க. அங்கே ஒரு அல்லு அர்ஜுன் ஒரு இதே மாதிரி ஆள், அங்கே ஒரு குழந்தை, ஒரு பெண்மகள் தான், பெண்மகள் வந்து பார்க்க வந்திருக்காங்க, கூட்ட நெரிசலில் கொண்டே விட்டாங்க. ஆனால் அந்த அரசாங்கம் சூப்பருங்க, உடனே தூக்கி உள்ளே போட்டுருச்சு அல்லு அர்ஜுன். ஆனால் வந்து திமுக அரசாங்கம் ஏன் பயப்படும் எனக்கே தெரிலங்க. அவங்க அப்பா வந்து இவருக்கு என்ன பேர் வச்சது தெரியுமா, ஸ்டாலின்னு. நீ வந்து அப்படியே இரும்பு மனிதனாக இருக்க வேண்டும், ஜனநாயகத்திற்காக இரும்பு மனிதனாக செயல்பட வேண்டும்னே ஸ்டாலின் வச்சாங்க பேர். இவர் டைலாக் மட்டும் சொல்லுவார். என்னம்மா சொல்லுவார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் அப்படின்பார். அது உண்மைனா தூக்குங்க அன்னைக்கு அவரை.